Muhammad, hi bro. Mo, hi. Babs, hi. Ashwini, hi. Missia, hi. മോനെ സുഖാണോ മോനെ വിവേകെ குஹா குஹா ஹாய் ஹாய் பவி. இங்கே எல்லாரும் ஷூட்டில் இல்லை வீட்டில் இருக்கீங்களா? அருண் பவி எல்லாமே. தாரு ஹாய் தாரு. ஹனி அலியா ஹாய். தேங்க்யூ திவ்யா. அஸ்வினி ஹாய் அஸ்வினி. குஹா മിതു മച്ചാനെ എങ്ങനെ പോകുന്നു? സുഖമായിട്ട് പോകുന്നു. അവിടെ ஷூட்லையா? ஓகே ஓகே. எங்க பவி அங்கத்தான் இருக்கா? ஹாய் கோபி கோபி. பவியோட ரிக்வெஸ்ட் வந்த அக்செப்ட் பண்ணா, ஆனா போயிடுச்சு. அன்பு கேரக்டர் சூப்பர், தேங்க்யூ. சொல்லுங்க எல்லாரும், அன்பை பத்தி சொல்லுங்க. அதுக்குதான் இப்போ லைவே வந்தது. அன்பு எப்படி உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கா? அன்போட கேரக்டர். ஹாய் பார்த்திபன் ப்ரோ, ஹாய். அப்படியா? பேபி ஷான், தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். ஹாய் மித்ரா, எல்லாரும் உன் லைவ் தான் பாத்துருக்கோம். அப்படியா? குஹா குஹா அங்க பாரு, அங்கேயும். ஏய் ஹாய் ஆனந்தி. ஆமா, இங்க எத்தனை வாய்ஸ் கேக்குது தெரியுமா? உன்னோட வாய்ஸ் மட்டுமே. அப்படியா? ஆமா, 1 2 3 4 4 போன்ல போயிட்டு இருக்கு. எங்க ஷூட் போயிட்டு இருக்கு? வீட்லயா? ஆமா, மகேஷ் வீடு. மகேஷ் முருங்கா சூப் குடிக்கும். ஆமா, மகேஷ் முருங்கா சூப் குடிச்சிட்டு இருக்கான். இப்ப எல்லாரும் வந்து எல்லாம் ஹாய் வந்து இப்ப எல்லாருக்கும் தான் வருது. மித்ரா, அரவிந்த், ஹாய் 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 ஆனந்தி. ஆனந்தி உனக்கு ஹாய் ஏ சொல்லிருக்காங்க. ரஷ்மிகா எல்லாம் கூப்பிடு. யாரு? மித்ராவே ரஷ்மிகா கூப்பிடு. பிரபாஸ் வாங்க. திடீர்னு என்ன பண்றது? பிரபாஸ் ரைட்டர் மச்சான். அஜித் குமார் பவி இருப்பாங்க. உன்னதான் போல. ரஷ்மிகா எல்லாம் கூப்பிடு. ஹாய் ரஷ்மிகா. அப்புறம் என்ன பண்றீங்க? வீட்டுல. ஆமா ஆமா, சில்லிங் மச்சான் சில்லிங். என்னைக்கு ஷூட் தோட? நம்மச்சா என்னைக்கு ஷூட் சொல்லிருக்காங்க? நாளைக்கு. நாளைக்கு இருக்கா உனக்கு? ஹாஸ்டல் சொன்னாங்க. குட்டி குட்டி வரிசை. ஒரே லொகேஷன் ஹாஸ்டல். I will see you there. சார் நைட் ஃப்ரீயா? ஹாஸ்டல் தான். ஆனா ஆமாச்சா, பப்ஜி வருவா? தூ எங்களுக்கு பொழப்பாதுதான். அப்புறம் அப்புறம் அன்பு சீரியல் கேரக்டர் சூப்பர் ப்ரோ. அன்புக்கு ஆக்சுவலி வந்து தமிழ் படிக்க தெரியாது. நிறைய பேர் தமிழ்ல வந்து அனுப்பியிருக்கீங்க. சோ தங்கிலீஷ்ல அனுப்புனீங்கன்னா அவங்க படிச்சுப்பாங்க. என்ன தங்கிலீஷ்? ஆமா, தமிழ் ஆக்டிங் சூப்பர். அரவிந்த் யாரும் அப்படிலாம் அனுப்பல. அப்படிலாம் யாரும் அனுப்பல. ஐயோ அரவிந்த் வேர்ல்ட். ஐயோ அரவிந்த் கிரஷ் என்ன போறாங்க? போற ஃபேன்ஸ். ஃபுல்லா பண்ணாதீங்க.
இவ்வளவு லவ் கொடுக்காதீங்க. இவ்வளவு லவ்லாம் வேணாம் ரொம்ப. ஆக்சுவலி இட்ஸ் பின் இயர்ஸ். நான் லைவ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம். பயந்துட்டு 60 வருஷம் மச்சான் எவ்வளவு வயசு? நான் 5-6 இயர்ஸ் ஆயிடுச்சு. இதுதான் 5-6 இயர்ஸ் கழிச்சு வர 5-6 இயர்ஸா லைவ்? 5-6 இயர்ஸ் இருக்காது, மேபி ஒரு 4 இயர்ஸ் இருக்கும். 5 days 4 days இல்ல 4 years இருக்கும். ஏன் இன்ஸ்டால ஆக்டிவா தானே இருக்கப்ப அப்பப்ப போய் ஃபேன்ஸ் லைவ் கிட்ட பெருசா பேசலாம். வந்தது அதனால. அங்க வா ப்ரோ, குட் ஆக்டிங் வந்து தேடு. நான் சொன்னேன் நான் பாக்கும்போது மட்டும் அப்படி வர மாட்டேங்குதேடா. அப்படியா ரைட் போதானே? இப்பதான் உன் பேர் வரல பாரு. ஹாய் ஸ்டார் நான் எனக்கு கூட என்ன பார்த்தா பவ்யாக்கா நீங்க ரொம்ப ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. ஆமா thank you. ட்ரெஸ் எல்லாம் ஆல் சூப்பர். இதெல்லாம் நிஜமாவே வந்திருக்கா இல்லனா? ஏ நிஜமாவே வந்துட்டு இருக்குது ஒரு உஷா. thank you ஹாய் சொல்லிட்டு போ. ஹாய் பை. ஏய் அவ ஷார்ட் போறா. மச்சான் நாளைக்கு உனக்கு இருக்கா? இல்ல மச்சான் இல்லையா? பவிக்கு மட்டும் தானா? ஹாஸ்டல் மட்டுமா? எனக்கு 1 o'clock தான். ஆமா முதல்ல எனக்கு கேஷவர்தினி சொன்னா, அதுக்கப்புறம் ஹாஸ்டல். ஆமா நாளைக்கு ஹீரோக்கும் ஹீரோயின் மட்டும் தான். நான் இருக்கேன் நாளைக்கு. அதான் ஹீரோ ஹீரோயின்னா நீ ஹீரோயின்ல சேர்ந்துட்ட, அவன் ஹீரோல சேர்ந்துட்டான். அவனுக்கு என்ன பண்ணுவேன்? அவனும் ஹீரோயின் தான். ஹீரோயின் ஹீரோக்கு இருக்குன்னு சொன்னேன். கியூட்டா இருக்கீங்க அன்பா. பாத்தியா அன்பு. थैंक यू ஜெயபால். அன்பன்னா உங்க போன் நம்பர் அனுப்புங்க. நான் சொல்றேன்மா நோட் பண்ணிக்கமா. ஜெய் நீங்க லைவ் வந்து பப்ஜி விளையாட ஆள் சேர்த்துட்டு இருக்கீங்களா? ஆமா ஐடி. ஆமா எல்லாருமே பப்ஜில வாங்க, நம்ம அங்க மீட் பண்ணலாம். ஆனா வேணாம் சார், நம்மளுக்கு மரியாதை இருக்கு. நம்ம விளையாடுற கேம் பார்த்து கேவலமா பேசுறேன். நீ கேவலமா விளையாடுறத பார்த்தா கேவலமா தான் பேசுவாங்க. அது கெஸ் பண்ணீங்களா யாருன்னு? யாரு? துகா. துகா எது கெஸ் அவர் இப்போ பண்ணீங்களா? பாடி லாங்குவேஜ் பண்ணுவா. இதுல இப்போ உங்களுக்கு வர்ற கமெண்ட்ஸ் நம்ம ரெண்டு பேருமே காமனா தான் வருமா கமெண்ட்ஸ்? இல்ல ஆமா ஆமா அப்படியா? ஆனா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்து அனுப்ப முடியும் இல்ல? ஆமா ரெண்டு சைடு ஃபாலோவர்ஸ்மே சேர்த்து they can send. ஓகே ஓகே ஓகே. அப்புறம் மித்ரா எப்படி போகுது ஷூட்டிங்? அப்பதான் they started following up. மித்ரா 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 மூணு மித்ரா போ. கத்தறானோ என்ன இவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்த்துக்கோங்க. थैंक यू மனிஷ். மச்சான் சாப்பிட்டியா ரைட்? என்னதானா மேதா ஆக்சுவலி அவ வந்து ரீல்ல நம்ம குறுக்கால பூந்து இல்ல இல்லன்னா என்ன எல்லாரும் தெரியுமா? ஹாய் 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 அதான் சொல்லிட்டு இருக்கோம். என்ன ஷார்ட்டா? இல்ல இல்ல அங்க அந்த அக்கா க்ளீன் பண்ண வந்துட்டாங்க. அப்புறம் சொல்லுங்க மித்ரா, சொல்லுங்க உங்களை கேரக்டர் பத்தி சொல்லுங்க. நம்ம இத அப்படியே ஒரு இன்டர்வியூ மாதிரி பண்ணிடலாம். உங்க கேரக்டர் பத்தி சொல்லுங்க. நீங்க எப்படி மித்ரா கேரக்டர் பத்தி நான் சொல்றதை விட மித்ரா கேரக்டர் நீங்க பாத்திருக்கீங்களா? நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் அன்பு கேரக்டர் பத்தி நான் சொல்றேன், இவங்க கேரக்டர் பத்தி நான் சொல்றேன். என்ன அது நமக்கே திரும்பி வந்துருச்சு. நான் கொஞ்ச நேரம் பேசாம இருக்கலாம் தான். ஓகே சொல்லுங்க. மித்ரா கேரக்டர் ஆக்சுவலி சீரியஸா நான் வந்து ஆக்சுவலி அவ்வளவு சீரியல்ஸ் பாக்குறது இல்ல, பட் ஸ்டில் சன்ல கொஞ்சம் சீரியல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிறதுல ஒரு பக்கா வில்லி அண்ட் என்ன சில இது வர மாதிரி கியூட்டான வில்லி எல்லாமே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு வில்லி கேரக்டர். நிஜமா அண்ட் அந்த கேரக்டருக்கு வந்து பவி வந்து பக்காவா ஆப்டா இருக்கு அண்ட் பக்காவா பண்ணிட்டு இருக்கு. அது வந்து ஒரு ரொம்ப ஓவராவும் இல்ல, ரொம்ப லோவாவும் இல்ல. அதுக்கு தேவையான ஒரு அந்த ஒரு மீட்டர்ல கரெக்டா பண்ணிட்டு இருக்கு. ஆக்சுவலி நம்ம வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ்ல நம்ம இந்த அளவுக்கு கூட we didn't start talking. அப்போவே I used
அன்பு கேரக்டருக்கு பக்காவா இவர் செட் ஆயிருக்காரு. பிகாஸ் இந்த கேரக்டர் வேற யாரா பண்ணிருந்தாலும் சரி, இல்ல நீங்க வேற எந்த கேரக்டர் பண்ணிருந்தாலும் இது உட்கார்ந்துருக்காரு. ஆமா ஆமா. சோ யூ ஜஸ்டிஃபை த கேரக்டர். அந்த ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கரெக்டா இருக்கும். ஆமா. இந்த காம போடுறீங்க எப்படி எனக்கு வந்து எந்த கேரக்டர் கொடுத்தாலும் கமல்ஹாசன் சார் மாதிரி எல்லா கேரக்டருமே ஈஸியா சொல்லவே தேவையில்லை. கமலா காமேஷ் கமலா காமேஷ் யாரோ கண்ணெல்லாம் முடிக்கிறாங்க. அப்புறம் சொல்லுங்க அரவிந்த் கேரக்டர் சொல்லுங்க. மித்ரா மித்ரா ஆக்சுவலி நான் அரவிந்த் பண்ணதை விட மித்ரா அரவிந்த் தான் நிறைய சீன்ஸ். சோ அரவிந்த் கேரக்டர் வந்து எனக்கு அரவிந்த் கேரக்டரா தாண்டி முன்னாடியே எனக்கு அருண் நிறைய வருஷம் தெரியும்ல. ஸ்விட்சா இருக்கும்னு நினைக்கிறாங்க. சோ அவனை இப்ப வரைக்குமே என்னால அரவிந்தா பார்க்க முடியல, அருணா தான் நான் பாத்துட்டு இருக்கேன். அண்ட் அவனுமே கரெக்டா அதுக்கான ஒரு 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 இஃபெக்டோட வேற நடிப்பா. எப்படி சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்தாதான் அது கரெக்டா வருமா. சோ அவனுமே வந்து he is doing ஒரு நல்ல ஜஸ்டிஃபிகேஷன் தான். பரவாயில்ல, ஏதோ ஜஸ்டிஃபிகேஷன் பண்றா. பரவாயில்ல, ஜஸ்டிஃபிகேஷன் அப்படி சொல்லல, நான் ஜாலியா தான் சொல்றேன். நீ தப்பா சொல்றேன்னு சொல்ல, நான் ஜாலியா தான் சொல்றேன். என்ன பார்த்தா வாடி ஜாடு. ஆமா. சோ அதுதான் அரவிந்த் கேரக்டர். இங்க நம்ம சீரியல் பொறுத்த வரைக்கும் அதுதான், எல்லாருமே அவங்க கேரக்டருக்கு பக்காவா செட் ஆறாங்கல்ல. அதுதான் ஐ திங்க் நம்ம எல்லாருமே வந்து எல்லாருமே அத சொல்றது. உங்க சீரியல்ல வந்து எல்லா ஆர்டிஸ்டுமே வந்து அதுக்கு அந்த கேரக்டருக்கு பக்கா ஆப்டா இருக்கு. இது வந்து நம்ம சேனல் சைடு, நம்ம டைரக்டர், ப்ரொடியூசர், அவங்க எல்லாம் கண்டிப்பா அவங்க கையில தான் அது எல்லாமே இருக்கிறது. கரெக்ட். அண்ட் நம்ம வேற கரெக்டா டச் வுட் கண்டினியூஸா வேற டிஆர்பில நம்பர் 1 இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஸ்டார்டிங்ல 1 வீக் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வீக் மட்டும் தான் செகண்ட்ல இருந்துச்சு. அதுல இருந்து தொடர்ச்சியா ஃபர்ஸ்ட் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ளே பொசிஷன்ல தான் இருக்கு. அப்படியே போட்டு எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் போயிட்டு இருக்கும். இனி வரப்போற எபிசோட்ஸ், வரப்போற ஸ்டோரி எல்லாமே நமக்கு வந்து இவ்ளோ லவ்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் அப்படிதான் போகும் கன்ஃபார்மா. கண்டிப்பா கண்டிப்பா. சக்தின்னு நேம் சொல்லுங்க அண்ணா. சொல்லுங்க அண்ணா. அது அவனுக்கு மச்சான். இல்ல ரெண்டு பேருமே தான் சொல்ல போறீங்க. சக்தி, ஹாய் சக்தி. ஹாய் சக்தி. நீ அழகா இருக்க நினைக்கல. ஹாய் அருணா. ஹாய் ஹாய் ஹாய். ஹே முதமரியும் பேர் வந்திருக்குடா. என்னடா சினிமா தியேட்டர்ல பேர் அந்த மாதிரி சொல்ற. முதமரியும் பேர் வந்து அமல் அண்ணா கண்டிப்பா. அட பாவி. அட இங்கே வாடா, நீ வாட்ஸ்அப்ல அனுப்பி தொலை வேண்டியதானே. சூப்பரா சஞ்சய், கிளாஸ் இன்ஸ்டாகிராம் சவுப்பு தலையாடே. சவுப்பு தலை கொஞ்சம் முன்னாடி போன் பண்ணிட்டு நான் கேட்டேன், என்ன நாளைக்கு இதுதானே இந்த சீன் தான் சொல்லிட்டு. அண்ணா உங்களுக்கு 8:30க்கு லைவ் இருக்குல்ல அண்ணா, எனக்கு போன் பண்ணிட்டு இருக்கீங்க இதுக்கடா கேட்ட. ஐயோ அந்த ரூம் போ. துரத்தி அடிச்சிட்டு இருக்கு போல. ஆட்டோ ஓட்டுறோம் நாங்க. அந்த ரூம் இது மச்ச ஷூட்டிங் கட் வராங்க. என்னாச்சு? கத்திட்டு இருக்கா. ஓகே, நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்படி ஷூட் நடந்துருக்குன்றத நான் காமிக்கிறேன். ஹாய் गाइस, இதுதான் எங்களோட ஷூட்டிங் லொகேஷன். நீ பாருங்க, ஆனந்தி நடிச்சிட்டு இருக்காங்க. அதுதான் எங்க டைரக்டர். சார் 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 இது எங்க கேமராமேன் ராஜா சார். நீங்க ஹாய் சொல்லுங்க. தனுஷ் சார் அமலோட லைவ்ல போயிருக்கோம். ஹாய், how are you? Hi. Good. Congrats, all the best. Thank you sir. Hi Amal. Hi sir. ஜோ. ஆமா ஜோ. Hi. Say hi. Hey. Hi bro. எப்படி இருக்கீங்க? Hi. Dashak. Good.
கை வலிக்குதா? வந்துடும். ஹாய் பாயா. ஹாய் பாய். ஆக்சுவலி நிறைய பேர் வந்து தனுஷ் சார கேட்டுட்டு இருந்தேன். அப்படியா? ஆமா ஆமா, நிறைய பேர் வந்து நம்ம கமெண்ட்ஸ்ல எல்லாம் நிறைய பேர் வந்து டைரக்டர் யாரு அப்படி எல்லாம் கேட்டுட்டு லைக் போட்டு போயிடலாம். தில்லைராஜன் இப்ப தொல்லைராஜன் வீட்டுல சும்மா இருக்கிய? ஏன் லைவ்ல எல்லாரும் தில்லைராஜன் பயப்படுறாரு. தில்லைராஜன் அங்கிள் அங்கிள் தில்லை அங்கிள் பாருங்க, நல்ல பையன் அங்கிள், ஏன் வேலையை கொடுத்துருக்கீங்க? நல்ல பையனா? குட் பை. எப்போ டைம் சொல்லணும்? வர தள்ளிங்க தள்ளி சொல்லணும் நல்ல பையனுக்கு. எந்த எப்போ எல்லாரோட கேட்டுருப்பாங்க. இல்ல நம்மளுக்கு நிறைய கேட்டுப்பாங்க மச்சான், இவருக்கு இப்பதானே கேட்டிருப்பாங்க. So many people are telling. ஆக்சுவலி அங்க ரேஞ்ச் கொஞ்சம் கம்மியா இருக்கு போல. ஆமா, ஃபுல்லா பிளரியா இருக்கு. இங்க ரொம்ப கம்மியா இருக்கு. 2 பார் தான் இருக்கு. அது இப்ப முன்னாடி இவர் வந்து போயிடுறாரு. ஒரு பார்ல விஸ்கி மட்டும், ஒரு பார்ல மட்டும். ஏன் தில்லை சாருக்கு கூட ஃபேன்ஸ் இருக்காங்க. நிறைய பேர் வந்து நிஜமாவே நிறைய பேர் வந்து அவங்க பாக்குறதுக்கு அப்படி ஹேண்ட்ஸமா இருக்காமா. ஆமா ஆமா பாரு, ஹைட் மட்டும் பாரு. சத்யராஜ் சார் மாதிரி. எனக்கு இன்னும் ஆனந்தம் இப்படி இருக்கும். உங்களுக்கு தெரியுமா, அவங்க ஷூட்டிங் வரது முன்னாடி தூங்கி எந்திரிச்சுன்னா ஜிம்முக்கு போகாம ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர மாட்டாங்க. அவரோட இந்த டைம்ல அவரோட டே ஸ்டார்ட் ஆகுறது வந்து ஜிம்முக்கு போயிட்டுதான். அவர் அப்படி இருக்காருல்ல, இவன் இன்னைக்கு எப்படி தெரியுமா ஸ்டார்ட் பண்ணான்? டே வேற 4 பூரி சாப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்கான். தேங்காய் சட்னி நல்லா இருந்துச்சு. 3 தேங்காய் சட்னி எய்ம் பண்ண 4 போயிடுச்சு. ஏன் இப்படி மூஞ்சிய பாத்துட்டு என்ன போட்டோ போடுறீங்க? சரி சரி சரி, ஓகே மச்சான். நீங்க ஓகே ஃபேன்ஸ்க்குலாம் ஹாய் சொல்லிட்டு பை சொல்லிட்டு கிளம்பிடு. நாங்க கிளம்புறோம். ஆமா, உங்க லைவ் கிளிப்ல நாங்களும் ஜாயின் ஆகி எங்களுக்கு நிறைய பேர் வந்து லவ் கொடுத்தீங்க. Thank you வெரி மச். ஆமா, பை பை அமல். பை 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 ஃப்ரம் விஜய் சார். நீ பேக்ல போறேன். பை ஃப்ரம் விஜய் சார். சன்டில வெரி ஓகே பை பை மச்சா. ஹாய் ஹாய். ஆக்சுவலி சாரி, நிறைய மெசேஜ் வந்துட்டு இருந்த. ஹாய். கோகிலா ஹாய். அன்பு ஹாய். மஞ்சு பிரியா ஹாய். பிரான்சிஸ் ஹாய் ப்ரோ. அப்புறம் இப்போ சொல்லுங்க, நீங்க கேளுங்க இல்லைன்னா சொல்லுங்க. சிங்கப்பெண்ண சீரியலை பத்தி உங்களோட வியூ என்ன, அன்பை பத்தி. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கு. நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? யாரும் ஆனந்திக்கு பெயர் அண்ணா? ஆனந்திக்கு பேரு ஆக்சுவலா எங்களுக்கும் நிஜமாவே தெரியல. போக போகதான் தெரியும். நீங்களும் பாருங்க, ஒவ்வொரு எபிசோடும் மிஸ் பண்ணாம பாருங்க, அப்பதான் தெரியும் உங்களுக்குமே. ஓகே, ஹாய் சங்கி. நித்யா ஹாய், தேங்க்யூ ஸோ மச். மோனிகா தேங்க்யூ. தேங்க்யூ. பவித்ரா அரவிந்த் அன்பு சூப்பரா. தேங்க்யூ ஸோ மச் மேடம். இது நடுப்பு மேடம். ஓ ஷென்பகன், ஐம் சாரி, அப்படி எனக்கு தெரியல. தேங்க்யூ ஸோ மச். ஜெயஸ்ரீ ஹாய்.
ட்ரீம் பாய் தேங்க்யூ ஸோ மச். மகேஷ் அண்ணா லைவ் வரலையா? இப்போ அவங்க பவி இருந்து போது மகேஷ் இருந்துச்சு இந்த கடைசியா அந்த கட்டு போட்டிருந்து இல்லையா, மகேஷ் தான் அது. கொஞ்சம் ரேஞ்சு கம்மியா இருக்கு, அதனால கொஞ்சம் இதா இருந்துச்சு, அதனால மேபி உங்களுக்கு தெரியல. அவங்க எல்லாம் அங்கே ஷூட் போயிட்டு தான் இருக்கு. தேங்க்யூ பரமேஷ் நிலா, தேங்க்யூ ஸோ மச். மரீஸ்வரியம்பன், சாரி மாரீஸ்வரன் சம்திங். ஹாய் ஹாய் ப்ரோ. அச்சா ஹாய். தேங்க்யூ ஸோ மச் அனு. யாஷிகா தேங்க்யூ. மீனுக்குட்டி ஹாய். இட்ஸ் மீ கியூட்டி ஹாய். லக்ஷ்மி ஹாய். அண்ணாமலை ஹாய் ப்ரோ. ராஜஸ் ஹாய். தமிழ் புரியுதா? தமிழ் பேச தெரியும், லைக் அந்த அளவுக்கு தெரியாது, பட் ஸ்டில் மேனேஜபிள் தான். படிக்க தெரியாது. இந்துஜா ஹாய். கிரேசி அக்கு ஹாய். தேங்க்யூ ஸோ மச் ஜெஷா. கீர்த்தனா ஹாய். மகேஷ் சார லவ் பண்ணவங்கள இல்லாமல் ஒரே டென்ஷனாக இருக்குல்ல சித்ரா, அதே டென்ஷன் தான் எங்களுக்கு இருக்கு. பார்ப்போம், கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அது தெரிய வரும், யாரை லவ் பண்ணுறதுன்றது. தேங்க்யூ ஃபாத்திமா. ஷபரி ஹாய். ஓகே, எல்லாரும் சாப்பிட்டீங்களா? டைம் 9 ஆச்சுல. ஓ தேங்க்யூ ஸோ மச் திவ்யா. நடக்கட்டும். ஓகே ஹாய் ஹாய் ஹாய். காலை ஹாய். சாப்பிட்டீங்களா? சரண் ஹாய். ஜாஸ்மின் ஓகே. ஏன் நீங்கள் யாருமே அன்பை பற்றி எதுவும் சொல்ல மாட்டீங்களா? நானே பேசிகிட்டு இருக்கேன், எல்லாரும் ஹாய் மட்டும் அனுப்பிட்டு இருக்கீங்க. இல்லை, நான் சாப்பிடல, இனிமேல் தான் சாப்பிடணும். தேங்க்யூ ஸோ மச் ரேவதி. சாப்பிடாச்சு. ஃபைத் ஓய் ஹாய். ஆகாஷ் ப்ரோ, தமிழ் படிக்க தெரியாது. அருணா ஹாய். அருணா அப்படியா? தேங்க்யூ ஸோ மச். அன்பு ஹாய். சொல்லுங்க. நிரோஷா அப்படியா? தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி நான் ஒரு டைஹார்ட் விஜய் ஃபேன். சத்யா ஹாய். சத்யா தேங்க்யூ. கண்ணகி ஹாய். மீனுதுரை ஹாய். No one can act like you. அம்மாமு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஹாய். வினிதா ஹாய். உமன் மகேஸ்வரி தேங்க்யூ ஸோ மச். அப்படியா? கஸ்தூரி தேங்க்யூ ஸோ மச். பாருங்க அப்படி எனக்காக மட்டும் இல்லை, நீங்கள் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிகாஸ் அந்த ஒரு சீரியலை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குல்ல, ஸ்டோரி வந்து லைக் ஒரு யூஷுவல் ஸ்டோரி இல்லாமல், இப்போ நார்மல் எல்லா சீரியலுமே வந்து ஒரு வீடு டிபெண்டாக இருக்கும், அப்படி தானே இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃபேக்டரி, ஒரு ஹோஸ்டல், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போயிட்டுருக்கு இல்லையா. கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். எல்லாருமே பாருங்கள், எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் இப்போ சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்குது, அதே மாதிரி ஃப்யூச்சர்னே சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ கண்டினியூஸாக நாங்கள் வந்து டிஆர்பி நம்பர் 1 போயிட்டுருக்கோம். ஸோ அது உங்களால் தான், கண்டிப்பாக உங்களால் தான். அதில் வந்து வேறு யாருக்கும் எதுவும் பண்ண முடியாது. அதெல்லாம் அந்த டிஆர்பி விஷயம்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. மச்சா அரவிஷ் மச்சா ஹாய். அந்த டிஆர்பி விஷயம்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா அதெல்லாம் அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது எங்களால். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள், பார்த்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள்.
எனக்கு கண்டிப்பா தெரியும் இந்த லைவ் வந்த ஃபுல்லா கொஸ்டின் வந்து ஆனந்திக்கு பேர் யாரு அப்படிதான் இருக்கும்னு. நிஜமாவே எனக்கு தெரியாது. சுத்தமா எனக்கு தெரியாது. பட் பாருங்க, கண்டிப்பா கூடிய சீக்கிரம் அதுக்கான ஒரு ஆன்சர் வரும். சீரியல் அது கண்டிப்பா வரும். ஷேர் யுவர் பெஸ்ட் மூமெண்ட்ஸ் இன் சிங்கப்பெண்ணை சீரியல்ல. சிங்கப்பெண்ணை சீரியல்ல பெஸ்ட் மூமெண்ட்னா ஆக்சுவலி நான் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பெஸ்ட் மூமெண்ட்ஸ். என்னோட லைஃப்ல வந்து பெஸ்ட் மூமெண்ட்ஸ் தான். பிகாஸ் இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் அது ஏன் எனக்கு மறுபடியும் ஒரு என்ன அது அப்படி ஏறி வர்றது ஏன்னா நீங்க கொடுக்குற இந்த சப்போர்ட், சரியா? அந்த சப்போர்ட் வந்து நிஜமாவே நான் லைஃப்ல நான் எதிர்பார்த்து இல்லை எனக்கு இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் ஆடியன்ஸ்ல இருந்து வருன்றது. எங்க போனாலும் வந்து அன்பு பிடிக்கும். அந்த ஒரு கேரக்டர் அப்படி இருக்கு, சரியா? அந்த கேரக்டர் வந்து அந்த மாதிரி ஒரு கேரக்டர், ரொம்ப இன்னசென்டான, ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி ஒரு கேரக்டர். அதனால உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். பட் அது எனக்கு அந்த ஒரு லவ் நீங்க எல்லாம் கொடுக்குறது இல்லையா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்டு அதனாலயே வந்து எனக்கு கிடைக்கிற சீன்ஸ் எல்லாமே எனக்கு பெஸ்ட்டு. நான் பண்ணும்போது எல்லாமே எனக்கு அது பெஸ்ட்டாக தான் தெரிஞ்சிட்டு இருக்கு. அண்டு இப்போ ஸ்பெஷலாக என்ன சொல்லணும்னா, நான் ஒரு சொல்லாமல் இல்லை தெரில, ஒரு ஃபைட்டு வருது. அந்த ஃபைட்டு வந்து நான் என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் ஒரு ப்ராப்பர் ஃபைட் பண்ணுறது. கொஞ்சோண்டு தான் இருக்கும், கொஞ்சம் டைம் தான் இருக்கும். பட் அது எனக்கு பிடிச்சி பண்ணது செம்மையாக இருந்துச்சு. ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. சரி, எனக்கு நான் இதுவரை அப்படி ஃபைட்லாம் அப்படி பண்ணதில்லை. ஃபைட் மீன்ஸ் ஒரு ப்ராப்பர் ஃபைட் மாஸ்டர் எல்லாம் வச்சு ஃபைட் பண்ணதில்லை. ஆனால் இந்த சீரியல்லாம் அது பண்ணியிருக்கு. இன்னும் டெலிகாஸ்ட் ஆகலை, இனிமேல் தான் ஆக போகுது. ஸோ அது ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சி பண்ண நல்லா இருந்துச்சு. ரோஸ் குட்டி ஹாய். லக்ஷ்மண் ஹாய் ப்ரோ. வனிதா ஹாய். லக்ஷ்மி ஹாய். ஐஷு ஹாய். அப்படியா சித்ரா, தேங்க்யூ ஸோ மச். உமா சொல்லக்கூடாதுல்ல. அப்படியா ரோஸ், தேங்க்யூ ஸோ மச். சுப்ரியா தேங்க்யூ. ஓகே ஓகே. ரெஹோத் ஹாய். சூசி ஹாய். சூசி ஓ ஓ பரமேஷ் நிலா அம்மாவை கேட்டதா சொல்லுங்க. தேங்க்யூ ராஜா. சுகன்யா தேங்க்யூ. ஹரிப்ரியா ஃபார் எவர் ஹாய். சுடலி ஹாய். தேங்க்யூ நகராஜ். தேங்க்யூ விஜய். ராஜ் கிங் தேங்க்யூ. ஹாய் கிரியா யோகி, இல்லை சாரி கிரியா. மகாலட்சுமி என்னோட ரியல் நேம் அமல்ஜித். ப்ரொஃபைல் என்னோடது தான். ஏஆர் ஹாய். கலைவாணி ஹாய். கலைவாணி அம்மன் சீரியல் பார்த்துட்டு இருக்கீங்களா? சந்தோஷம். சின்னசாமி ஹாய். ராஜுபாய் தேங்க்யூ ப்ரோ. ஓகே ஹாய். பிரியா ஹாய். நீங்களாம் அஞ்சு லவ் பண்ண எங்களுக்கு ட்ரீட் வைக்கணும். சிபியா ஆனந்தி நான் லவ் பண்ணிட்டு உங்களுக்கு ட்ரீட் வைக்கணுமா? ஓகே ஓகே. ஆனந்திய அன்புதான் லவ் பண்றேன்னா நான் ட்ரீட் வைக்கிறேன், சரியா? ஜெரின் ஹாய். ஏடிவி பவுலா ஹாய். தேங்க்யூ ஸோ மச். லோகு ஹாய். அரவிந்த் ஹாய். ஸ்ரீனிவாஸ் ஹாய் ப்ரோ. சுந்தர் ஹாய் ப்ரோ. 8 o'clock டிவி முன்னாடி இல்லை கேரக்டர்ஸ் சூப்பராக அன்பு. தேங்க்யூ ஸோ மச். ஐ ஆம் வள்ளி ஃப்ளவர் ஹாய். ஹாய் அண்ணா. ரஹமத் ஹாய். ரஹமத். அரவிந்த் ஹாய் ப்ரோ. தேங்க்யூ. அப்படியா கிரேசி நந்தினி தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இளவரசி இளவரசி
உங்க ரியல் நேமா இல்ல? தேங்க்யூ. மகாலட்சுமி, நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? அப்படியா ரகுமத், அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ரகுமத் நல்லா இருக்குங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? அம்மு ஹாய், சஜிதா ஹாய், ஜானகி நான் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆக்டர் வெங்கட் ஹாய் ப்ரோ. ஆனந்திஸ்க்கு ப்ரப்போஸ் பண்ணுவீங்க? அம்மு இனி அதுக்கு ஆனந்திஸ்க்கு ப்ரப்போஸ் பண்ணோம். ஆல்ரெடி ஆனந்திக்கு தெரியுமே எனக்கு பிடிக்கும் ஆனந்தின்னு. தெரில சரியா, எனக்கு தெரில நெக்ஸ்ட் வருமா இல்லையான்னு. பட் எனக்கு ஆனந்திக்கு தெரியல, ஆனந்தி தானே தெரியாம மாதிரி தெரியாத மாதிரி இல்லை, ஆனந்திக்கு பிடிக்காதுல்ல. ஜி ஸ்ரீ மலையாளியா ஹாய். சேட்டா ப்ளீஸ் டெல் மை நேம். வண்டர்ல மனே வா, ரெடியா 9 மணி കളിക്കുക. 9 മണിയല്ല 9:30 കളിക്കുക. ആറ്റിറ്റ്യൂഡ് ഹായ്. லிட்டில் ஸ்மைலர் ஹாய். சுஜாதா ஹாய். ஆனந்தி எப்படி இருக்காங்க? ஆனந்தி நல்லா தான் இருக்கு. ஷூட் போயிட்டு இருக்கு ஆனந்திக்கு. இப்பதான் கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு, இப்பதான் அவங்களுக்கு ஷார்ட் ஆயிடுச்சு, எல்லாரும் கிளம்பிட்டேன். 8355 கேடி ஹாய். ஃப்ளவர் கியூன் தேங்க்யூ ஸோ மச். ராஜேந்திரா ஹாய், நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நந்தினி ஹாய். எங்க அம்மாவுக்குறோம். அருணா தேங்க்யூ ஸோ மச். அம்மாவை கேட்டதை சொல்லுங்க. சரத் ப்ரோ தேங்க்யூ ஸோ மச். பட்டு ஹாய். கிருத்தி ஹாய், தேங்க்யூ. நமிதா தேங்க்யூ ஸோ மச். ஓகே, வேற எதுவும் கேட்கறதுக்கு இல்லையா? அன்பை பத்தி கேட்கறதுக்கு எதுவுமே இல்லையா? കാവ്യ ഹായ്, എന്താ ഓർമ്മയുണ്ടോ? സുഖമായിട്ടിരിക്കുന്ന കൊച്ചൊക്കെ എങ്ങനെ ഇരിക്കുന്നു? സുഖമായിട്ടിരിക്കുന്ന ரஹபோத் எஸ், எனக்கும் அப்படித்தான் இருக்கு. ரைட்டர் கையில டைரக்டர் கையிலாம் தான் இருக்கு. அஸ்வதி ஹாய். രണ്ടുപേരും അപ്പുറം ഇപ്പുറം ഇരുന്ന് മൊബൈൽ നോക്കുകയാണോ? ധനജനനി ഹായ്, താങ്ക് யூ. சிங் யுவர் ஃபேவரட் சாங்கா? சாரி, பாட்டெல்லாம் பாட மாட்டேன். பாட்டு கேட்கத்தான் பிடிக்கும், பாடுறது நல்லா இருக்காது. ஐஸ்வர்யா ஹாய். சங்கீதா ஹாய். லிட்டில் மாஸ்டர் சாரி லிட்டில் ஸ்மைலர் யூஸ் டு வாட்ச் டெய்லி. பாருங்க பாருங்க, அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. செரிகர் ஹாய். ஃப்ரீயாக இருக்கும்போது இதை மாதிரி லைவ் வாங்க ப்ரோ. பிரியமா கண்டிப்பா 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 வரேன். பையனுக்கு ஹாய் சொல்லுங்க. கிஷோர் பையன் ஹாய். எங்களுக்கு மலையாளம் எஸ்எல்ஐ மீன்ஸ். So far, how was your experience in சிங்கப்பெண்ணை? ஓவரால் குட், அவசம் அப்படிதான் சொல்லணும். குட்டு நல்லா சொன்னால் ரொம்ப கம்மியாக போயிடும். இட்ஸ் அவசம், அப்படி போயிட்டுருக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக அடிக்கடி லைவ் வாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக வரேன். சவுண்ட் ஸ்லோலி அப்படியா? நான் கொஞ்சம் அவங்க கூட பேசிட்டு இருக்கும்போது அந்த ஒரு ஜோலியில ரொம்ப இதாக பேசிட்டு இருந்தேன். இப்போ தனியாக உட்காந்துட்டு இருக்கு இல்லையா, அதனால அவ்வளோ கம்மியாயிடுச்சு போல. சாரி. நீங்கள் எந்த ஊர் ப்ரோ? நான் கேரளாவில் கொல்லம் தான் என்னோட ஊர் ப்ரோ. மலையாளி இல்லையே? மைண்ட்ஸ்லெஸ் எஸ், மலையாளியான. நோ 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 அம்மூஸ் நோ ப்ளீஸ். மை ஃபேவரட் சிங்கப்பெண்ணை சீரியல். தேங்க்யூ ஸோ மச். பாருங்கள், மிஸ் பண்ணாமல் பாருங்கள், எல்லா எபிசோட்ஸுமே பாருங்கள். உங்கள் ஒப்பீனியன், உங்கள் சஜஷன்ஸ், உங்கள் வியூ என்ன எல்லாமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். திவா, மிஸ்டர் திவா தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். ஸ்ருதி கண்ணன் ஹாய். வினோ ஹாய். விமல் ஹாய் ப்ரோ. சிங்கப்பெண்ணை ஹீரோ அன்பு தானா? எல்லாருமே ஹீரோ தான், 2 பேருமே ஹீரோ தான்.
கீர்த்தனா ஹாய். தேங்க்யூ ஸோ மச் கீர்த்தனா ஃபார் த பேஜ். தெரியாது எனக்கு. தேங்க்யூ ஸோ மச். அன்னபூர்ணி ஹாய். அன்பு தினுஷ் குட்டி ஹாய். ஸ்மைல் கலர் கிரேசி தேங்க்யூ ஸோ மச். சத் மீவி தேங்க்யூ 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 ஸோ மச். கலை தேங்க்யூ. ஹாய் ப்ரோ அருண் ப்ரோ ஹாய். தேங்க்யூ. உஷா ஹாய். ராஜ் கிங் தேங்க்யூ ப்ரோ. பாருங்க கண்டினியூஸாக பாருங்க. ஸ்ரீனு ஹாய். ஸ்மைல் வித் மீ ஹாய். ஜெஸ்லி ஹாய். இளவரசி ஹாய். ஓகே ஓகே, வேற ஏதாச்சும் கொஸ்டின் கேளுங்க. ஹாய் மட்டும்தான் வந்துட்டு இருக்கு, ஏதாச்சும் கேளுங்க. சூர்யா ஓகே, நம்ம பார்ப்போம் ஸ்டோரி எப்படி போகுதுன்னு. பிரியா அச்சு அம்மூஸ் ஹாய். சுஸ்மிதா ஹாய். சுஸ்மிதா தேங்க்யூ. கீர்த்தனா பெயிலுமாலை பெயிலுமலை ஏன் ஊரு? கேரளா ப்ரோ, கேரளா கொல்லம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? കുറച്ചു നേരം മലയാളത്തിൽ സംസാരിക്കണോ? മലയാളത്തിൽ എന്തായാലും ചോദിക്കും. ഇപ്പൊ ഇത്രയും പേരുടെ ചോദിക്കുമ്പോ ഞാൻ ഇങ്ങനെ മലയാളത്തിൽ സംസാരിക്കണം. நேட்டிவ் கொல்லம் ப்ரோ, கேரளா கொல்லம். மூவி நடிக்க ஆசையாண்ணா? கண்டிப்பா, எல்லாருக்குமே அதுதானே. எல்லாரோட மூவி கிடைச்சா யாராச்சும் சும்மா விடுமா? கண்டிப்பா கண்டிப்பா ஒரு டைம்ல மூவில வரணும். பெரிய திரை அதுதான். எல்லா ஒபியஸ்லி எல்லா ஆக்டர்ஸோட மீன்ஸ் சீரியல்ல இருக்க எல்லாரோட ஒரு ஒரு லாஸ்ட் டார்கெட் எப்பவுமே வந்து பிக் ஸ்கிரீன் தான். தேஜா தேங்க்யூ. குட் சந்தியா குட் குட். நீங்க எப்படி இருக்கீங்க? எப்ப லவ் சீன்ஸ் பார்க்கலாம் ப்ரோ? லவ் சீன்ஸ் இப்பவும் வந்துட்டு தானே இருக்கு, ஒன் சைட் லவ் சீன்ஸ். அது மற்றபடி என்னன்னு எனக்கு தெரியல. நம்ம காலைல அங்கே போகிறோம், ஷூட்டுக்கு போய் அங்கே போயிட்டு அங்கே அன்னைக்கு என்னெல்லாம் சீன்ஸு அது அப்போ தான் நம்ம காலைல அங்கே போகும்போது தான் நமக்கு தெரியுது. அதை நடித்து முடிச்சுட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் டே போகும், என்ன சீன் பார்த்து அன்றைக்கி முடிச்சிடும். அப்படிதான் அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஃப்யூச்சரில் என்ன போகுதுன்றதெல்லாம் வந்து தெரியாது. அப்படியா? எஸ் திஸ் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்குமா? சந்தோஷம், தேங்க்யூ. ஹலோ கேரளத்து ஹாய். கவியஞ்சலி ஹாய். சஞ்சய் மோகன் ஹாய் ப்ரோ. நல்லா இருக்கு. ரெயின்போ ஹாய். உதய் ப்ரோ ஹாய் ப்ரோ. இட்ஸ் மீ கியூட்டி ரஷ் ஹாய். ராஜரம்யா ஹாய். தேங்க்யூ ஸோ மச். ஹாய் சஸ்மிதா. பேசுங்க. மேஹாராஜ் ஹாய். வாசு ஆஃபிஷியல் தேங்க்யூ ஸோ மச். காவ்யா தேங்க்யூ ஸோ மச். ஹாய் கில்லாடி. உங்களுக்கு இடியப்பம் தான் ஃபேவரட்டா ப்ரோ? இல்லை ப்ரோ, அப்படியெல்லாம் இல்லை. அந்த சீரியல்ல அன்புக்கு இடியப்பம் தான் ஃபேவரெட்டு. ஆமாம், எப்போ பார்த்தாலும் இடியப்பம் தான். காலைல ஆகட்டும், மத்தியானம் ஆகட்டும், நைட் ஆகட்டும், எல்லாமே வந்து இடியப்பம் தான். ஆனால் பர்சனலி அமர்ஜித்துக்கு இடியப்பம் அவ்வளோ பிடிக்காதுன்னு இல்லை, எனக்கு பிடிக்கும். பட் எங்களுக்கு கேரளா வந்து எப்போவுமே வந்து பரோட்டா தான். பரோட்டா எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிடலாம்.
காயத்ரி மேடம் யோக்ஸ் வந்துட்டீங்களா? ஹிமா சாய், ஓ திவ்யா அலிகோ, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் பாருங்க, பார்க்கும்போது உங்களுக்கு எல்லா கேரக்டர்ஸுமே பிடிக்கும். பாருங்க, நீங்கள் யார் கூட பேசுவீங்க, சேருவீங்க தெரியல, அதை பற்றி எந்த ஐடியாவும் எனக்கு இல்லை. தேங்க்யூ ப்ரோ. கார்த்தி ப்ரோ ஹாய், தேங்க்யூ. தீபிகா தேங்க்யூ. தமிழ் மலையாளம் மூவி நடிப்பீங்களா சொல்லுங்க. கண்டிப்பாக மூவி நடிப்பேன். ஒன் டே ஒரு நாள் வரும் கண்டிப்பாக. ஸ்மைல் தேங்க்யூ ஸோ மச். ஒரு பாட்டு பாடுங்க ப்ரோ. கண்டிப்பாக இல்லை ப்ரோ. நீங்கள் எதெல்லாம் பண்ணாலும் நான் பாட மாட்டேன். என்ன பண்ணாலும் பாட மாட்டேன். பாட்டு கேட்கத்தான் மட்டும்தான் பிடிக்கும். பாட தெரியாது ப்ரோ. எதுக்கு தேவையில்லாத தெரியாத விஷயம் பண்ணி எதுக்கு? ஹாய் வேல்முகன். ஆனால் உங்களுக்கு ஃபேவரட் ஃபுட்டு ஆக்சுவலி எனக்கு எப்போவுமே பரோட்டா, பீஃப் தான். ஆனால் நிறைய பேருக்கு பீஃப் பிடிக்காது மீன்ஸ் நீங்கள் அப்படி தான் பார்க்க. பட் எனக்கு கேரளா தானே, எனக்கு எங்களுக்கு அதுதான் அங்கே மெயின் டிஷ்ஷே வந்து பரோட்டா, பீஃப், ஒரு டீ, ஸ்ட்ராங்காக ஒரு டீ, இது இருந்தாலே செம்மையாக இருக்கும். காலையில் எப்போ கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. சரியா, மார்னிங் கொடுத்தாலும் ஓகே, இங்கே லஞ்ச் டின்னராக கொடுக்கலாம், லஞ்சாக கொடுக்கலாம், எப்போ கொடுத்தாலும் அது சாப்பிடலாம். எனக்கு ஸ்பெஷலி பிடிக்கும். தேங்க்யூ சந்தியா. ஹாய் ப்ரோ. ஷூட்டிங்கில் எப்படி இருக்குது? ஷூட்டிங்கில் சூப்பராக இருக்குது ப்ரோ. சூப்பராக போயிட்டுருக்கு. எல்லாருமே சேர்ந்து செம்ம ஜோலியாக. இப்போ எங்களுக்கு ஃபேக்ட்ரி சைடு வந்துச்சுன்னா அங்கே வந்து முத்து இருக்கும், அரவிந்த் இருக்கும், தர்ஷக், மகேஷ் இருக்கும். கேர்ள்ஸில் பார்த்தீங்கன்னா கர்நாடகா இருக்கும். அப்புறம் கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா ஜெயந்தி, சௌஜவ், என் தங்கச்சி, அப்புறம் ஆனந்தி, பவித்ரா, எல்லாருமே இருக்கும். இன்சைடு சம்டைம்ஸ் எனக்கு வந்து இந்த ஹோஸ்டல் சைட்லாம் சீன்ஸ் வரும் இல்லையா, அப்படி பார்த்தா அங்கே இருக்கிறாங்க காயத்ரி, ரெஜினா, சல்மா, ஆனந்தி, பவி, எல்லாருமே இருக்கும். எங்கே போனாலும் ஜோலியாக இருக்கும். ரெண்டு சைட்லுமே வந்து எல்லாருமே செம்ம ஃப்ரெண்ட்ஷிப், செம்ம ஃப்ரெண்ட்லியாக தான் போயிட்டுருக்கு. தேங்க்யூ முஸ்தபா. தேங்க்யூ ப்ரோ. தாஸ் ஹாய். அப்படி இல்லை சூர்யா, சும்மா பாருங்க, செம்மையாக இருக்கும். ஸ்டோரி எப்படி போனாலும் உங்களுக்கு பிடிக்கும். அது நீங்கள் பாருங்க, செம்மையாக இருக்கும். சேர்ந்து லைவ் போடுவீங்களா? பவித்ரா கூட கண்டிப்பாக. நெக்ஸ்ட் லைவ் நானும் பவித்ராவும் சேர்ந்து வரும். பவித்ரா ஓகே ப்ரோ. தமிழ் படிக்க தெரியாது ப்ரோ. வீரமணி ப்ரோ, தமிழ் படிக்க தெரியாது. ஹாய் விக்டரி கோல்டன் ஹார்ட் ஹாய். என் ஃபேவரட் சாங் வந்து நம்ம அஜித் சாரோட என்ன சொல்ல போகிறாய், ஆல் டைம் ஃபேவரட். கோயம்புத்தூர் திவி ஹாய். இனிஷ் ஹாய், தேங்க்யூ. விமல் ஓகே, பார்ப்போம். செல்வா பி ஹாய். பிரியா ஹாய். அருண் செல்வி ஹாய். சந்தியா பார்ப்போம். ரமேஷ் ஹாய் ப்ரோ. ரமேஷ். பவித்ரா ஹாய். பவித்ரா என்னோட ஃப்ரெண்ட் உங்களை மாதிரி தான். அப்படியா? ஓகே. மகா, மிஸ் மகா ஹாய். எம்எஸ் மகா ஹாய். இந்த சீரியல் நல்லா இருக்கும். சிபியா ஓகே, நம்ம பார்ப்போம். நம்ம ரைட்டர் ஏதாச்சும் மைண்டில் வச்சுருக்கா இல்லை என்னன்னு பார்ப்போம். கொஞ்ச நாளில் தெரிஞ்சிடும். ஹாய் அம்மூஸ் ஹாய். வாய்ஸ் வால்யூம் அது நான் பேசுறது நான் அப்பப்போ நானே தெரியாம டவுன் ஆகுது, வாய்ஸ் டவுன் ஆயிடுது. ப்ரோ யூ ரீல்ஸ், ஆனந்தி கூட ரீல்ஸா?
பார்ப்போம். ஆனா ஆனந்தி பண்ண மாட்டேன். ஆனந்தி அப்படி ரீல்ஸ் எல்லாம் பண்ண மாட்டேன். தேங்க்யூ பிருத்விராஜ், தேங்க்யூ ஸோ மச். உஷா ஹாய், ஜோதி சாரு ஹாய். உங்க ஷூட் ஸ்பாட், ஐயோ ப்ரோ அது அவங்க இதாயிடுச்சு, அவங்க ஷூட்டுக்கு போயிடுச்சு. இப்போ ஆக்சுவலி முடிஞ்சிருக்கும், 9 o'clock ஆச்சு இல்லையா, ஷூட் முடிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் டைம் லைவ் வரும்போது நான் அங்கே ஷூட்டிங்கில் இருக்கும்போது நான் ஒரு வாட்டி லைவ் வரேன். அப்போ எல்லாரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம், ஷூட்டிங் லொக்கேஷன்லாம் காட்டலாம். ஆமாம் ப்ரோ, பாலா ஸ்மைல் எஸ் பண்ணியிருக்கு ப்ரோ. கோயம்புத்தூரில் ஷூட் வைங்களா? கோயம்புத்தூரில் தெரியல, நம்ம அங்கே வரணும்னா கண்டிப்பாக எல்லாரையும் பார்க்கலாம். பீமா ஹாய், தாசிங் தேவி ஹாய், சிந்து ரவி ഹായ്, രാജേശ്വരി ഹായ്. ഉറക്കെ പറയാമോ? ഒന്നും കേൾക്കുന്നില്ല. അതേ ഇടയ്ക്കിടയ്ക്ക് സൗണ്ട്, ഞാനേ ഇങ്ങനെ മെസ്സേജ് വായിക്കുന്നതിൻ്റെ ആ ഒരു കോൺസെൻട്രേഷൻ വരുമ്പോഴത്തേക്കും ഭയങ്കര സൗണ്ട് കുറഞ്ഞു പോകുന്നു. ജ്യോതി ചാരു താങ്ക് യു. മുത്തുകുമാർ ഹായ് ബ്രോ. சேத் ஹாய். லவன் ஹாய். உமா ரீல்ஸ் பண்ணிட்டு தானே இருக்கு, அப்பப்போ போஸ்ட் போட்டு தான் இருக்கு, பாருங்க சும்மா ப்ரொஃபைல்ல. சாப்பிட்டாச்சு, நீங்க சாப்பிட்டீங்களா? சா ஹாய், இட்ஸ் மீ ஹாய். தன்சிரா தேங்க்யூ. சுவாதி தெரியல. சந்தியா ஹாய். ராஜேஸ்வரி ஹாய். சண்முகம் ஹாய். லக்ஷ்மி ஹாய். எஸ்கே பாவனா அம்மு ஹாய் ஹாய். தனுஜா அது வேணுமா? எதுக்கு? இங்கே பேசி முடிச்சிடல, யூடியூப்ல போட்டு. பேபி ஹாய். ஃபேவரட் மூவி ஆக்சுவலி that's a good question. ஃபேவரட் மூவி அது இப்படி சேஞ்ச் ஆகிட்டே வரும். ஒவ்வொரு மூவி பார்க்கும்போதும் சரி, நிறைய மூவி ஒவ்வொரு முடிக்கும் போதும் இதுதான் ஃபேவரட் அப்படி இருக்கும். அது அப்படி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். என்ன சொல்றது அப்படி பார்த்தா, இப்போ கொஞ்ச நாளா இது சேஞ்ச் ஆகாம இருக்கிற ஒரு மூவி என்னன்னா, எந்த மூவி வந்தாலும் அந்த மூவி கூட இந்த மூவி பிடிக்கும், அந்த மாதிரி இருக்கிறது வந்து துப்பாக்கி தான். என்னோட இது ஃபேவரட் துப்பாக்கி. தங்கச்சி எங்க ஷூட்லயா? தேவா എനിക്ക് മറുപടി തരിക ബ്രോ, കണ്ടില്ല ബ്രോ, സത്യമായിട്ടും കണ്ടില്ലേ. திவ்யா ஹாய். சவுண்டே சொல்லுங்க, எங்க இருக்கீங்க? ஷூட்லயா? சவுண்டு ஃபாலோ அக்செப்ட். சவுண்டு நீ ரெக்வெஸ்ட் போட்டியாமா? இல்ல சவுண்ட் ரெக்வெஸ்ட் எதுவும் பண்ணல. சித்தப்பு எங்களோட தமிழ் பேச்சு அப்படியா? ஓகே, நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? லைக் உங்களுக்கு கம்யூனிகேட் ஆகுது இல்ல? அம்மா ஹாய். ஃபேவரட் காமெடி சொல்லுங்களா? அப்படியெல்லாம் கேட்டேன். இல்ல உங்களுக்கு புரியுது இல்ல பேசுறது? சவுண்டு என்ன பண்றீங்க? சும்மா வெட்டியா உட்கார்ந்துட்டு இருக்கு. ஏன் லைவ் திடீர்னு? நான் இப்பதான் பாக்குறேன். சும்மா நான் முன்னாடியே ஸ்டோரி போட்டிருந்தேன், பாக்கலையா? போ. இன்னைக்கு ஆக்சுவலா நான் கொஞ்சம் பிஸி. என்னைக்கு நீ பிஸி இல்லாம இருக்கும்? அண்ணா நீங்க கேளுங்க, நான் சொல்றேன், நீங்க கேளுங்க அண்ணா கைஸ். ஓகே, நீங்க கேளுங்க. சீரியல் ஷூட் முடிச்சு, சீரியல் இல்லைன்னா ஆதித்யால ஷூட், ஆதித்யா ஷூட் இல்லைன்னா யூடியூப் ஷூட். ஒரு மாசத்துல 31 நாள், ஆக்சுவலா அவருக்கு 32 33 நாள் தேவைப்படுது ஒரு மாசத்துல இல்லையா?
இல்ல இல்ல இன்னைக்கெல்லாம் இல்லதான் இருந்த. அப்படியா? ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர் சூப்பர் ப்ரோ, சூப்பர். அப்புறம் எப்படி போய் இன்னைக்கு லீவா? ஷூட் இல்ல? அப்படியா? எனக்கு லீவு தான். இப்ப கொஞ்சம் முன்னாடி நெக்ஸ்ட் இவங்க இருந்துச்சு, பவி, அரவிந்த், மனிஷா எல்லாம் வந்துச்சு. எங்க வீட்ல அவங்க எல்லாம் இருந்தது. சும்மா சும்மா இத போது அன்பை பத்தி என்ன யாருக்கெல்லாம் என்னெல்லாம் பேசணும் பாக்கலாம் வந்தேன். ஆனா யாரும் அன்பை பத்தி பேச மாட்டேங்கிற. உங்களுக்கு அவ்வளவு ஃபேன்ஸ். நான் என்னால வந்து எல்லாருமே நான் கேக்குற எல்லாருமே வந்து நான் அன்பு அண்ணாக்காக தான் வந்து சீரியல் பாக்குறேன் அப்படிலாம் சொல்றாங்க. எனக்காக பாக்க ஸ்டார்ட் பண்ணவங்க சில பேர் கூட இப்பெல்லாம் வந்து உங்களுக்காக பாக்குறேன். அப்படி எனக்கு கோபமா வருது. யார் அந்த நல்ல மனிதர்? அந்த நல்ல மனிதர் இங்க உட்கார்ந்து இருக்காரு. ஓகே ஓகே. அப்புறம் சாப்பிட்டாச்சா? இன்னைக்கு ஒரு ஸ்கூல் போனோம். ஒரு ஸ்கூலுக்கு வந்து கெஸ்டா போயிருந்தேன். பாத்தியா? அப்ப இன்னைக்கு நீ ஃப்ரீ இல்ல, இன்னைக்கு நீ பிஸியா இருந்த. இல்ல இன்னைக்கு ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தேன். கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாங்களா, அதை ஓபன் பண்ணி பாத்துட்டு இருக்கோம். முடிச்சுட்டு பார்த்தா நீங்க லைவ் வந்தீங்க. இல்ல சும்மா அந்த இது கொடுப்பாங்க இல்லையா, ஹாம்பர் மாதிரி. என்னலாம் கிஃப்ட்? ஐபோன். ஓ இதெல்லாம் வேறயா? அது கொடுத்தாங்க. அந்த வெல்கம் பண்றதுக்குல வெல்கம் பண்றது கொடுப்பாங்கல்ல. அங்க எல்லாரும் வந்து சிங்கப்பெண்ணே சொல்லிதான் அன்பர் நல்லா சொல்லி கத்திட்டு இருந்தாங்க தெரியுமா? எந்த காலேஜ்? நிறைய ஃபேன்ஸ். எந்த ஸ்கூல்? சைத்தன்யா ஸ்கூல். எங்க? சென்னையா? சென்னையில தான். ஓகே ஓகே. சாப்பிட்டீங்களா? ஏனோ இந்த பாருங்க, இங்க பாருங்க, அன்பண்ணா கமெண்ட் பண்ணுங்க. ஆமா சிஸ், அன்பு ப்ரோக்காக தான் நான் இந்த சீரியல் பாக்குறேன், மை ஃபேவரட் சீரியல். அதுல கமெண்ட்ஸ் வருது. அன்பு ப்ரோ அண்ட் சௌ சௌ எங்க கிட்ட பேசுங்க. ஐயோ நீங்க சாரி. ஏன்னா ஃபர்ஸ்ட் லைவ் வந்தப்போ அப்படியே பவி வந்துட்டேன். பவி வந்து நாங்க 3 பேர் பேசிட்டு இருந்தோம். நானே பவி அரவிந்த் சேர்த்து பேசிட்டு இருந்தோம். அப்போ அவங்க கூட பேசல. ஓ போரூர்ல இருக்கு சைதன்யா ஸ்கூல். போரூர்ல ஒண்ணு இருக்கு. இன்னைக்கு நாங்க வேற அவங்க மெயின் பிரான்ச் ஏதோ போயிருந்தோம். ஓகே ஓகே. வேர் இஸ் பவித்ரா அக்கா? ஐ அம் பிக் ஃபேன் ஆஃப் யூ அண்ணா. வந்துட்ட ஃபுல்லா வந்து சௌ சௌ இது வந்துட்ட. சௌ 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 பாருங்க. அமலேட்டா பா வெடி வெக்கம் ஏதோ மலையாளத்துல ஃப்ரெண்ட் பப்ஜி விளையாடுறது கூப்பிடுறது வெடி வைக்காம. ஹாய் ஹாய் சொல்லுங்க அன்பண்ணா. ஹாய் ஹாய் சொல்றாங்க எல்லாரும். எனிமி வந்திருக்கு. வந்துட்டாவா? எனக்கு கோவம் வந்துரும். என்னடி வேலை இங்க? என்ன இந்த பக்கம்? என்ன இந்த பக்கமா? சௌ சௌ நீங்க தான் எல்லாமே மறந்துடுவீங்க இல்லையா? ஆமாங்க. நைஸ் ஆக்டிங். உன்னதா சௌ சௌ. எனக்கு உங்க கமெண்ட் மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுது, எனக்கு தெரியும். நீங்க 2 பேரும் வீடியோ கால்ல பேசாம எங்க கூட பேசுங்கன்னு. ஓகே ஓகே ஓகே. கவிப்ரியா ஹாய். ஓகே, நான் வந்து உங்ககிட்ட क्वेश्चन கேக்குறேன். ஓகே, இது ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து உங்களுக்கு எது ரொம்ப ஞாபகம் இருக்கிறது இப்போ வரைக்கும்? எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட் போனா அதுதான் ஞாபகம் இருக்கும் அப்படின்னா என்ன இருக்கும்? ஏதாவது ஒரு இன்சிடென்ட் தெரியுமா? நான் வந்து எல்லாமே ஆக்சுவலி உன்னோட ஒரு மினி கேரக்டர் தான் என்னோட ரியல் லைஃப் கேரக்டர். அப்ப வந்து மறந்துகிட்டே இருக்கு எல்லாமே. மறதி கேரக்டர் நான் இல்ல, வந்து அன்பண்ணாதான் மறதி கேரக்டர். நிஜமாவே ரியல் லைஃப்ல நான் கொஞ்சம் அப்படிதான். அதோட ஒரு மினி இதுதான் எனக்கு. ஆமா, நீ கேட்ட கொஸ்டின் நல்லா இருக்கு. ஆனா ஏதாவது ஒண்ணு இப்ப வந்து அன்பண்ணா வந்து நமக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல என்ன நடக்குதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சொல்லிட்டேன் இப்போ, எப்பவே சொல்லிட்டேன். ஓ ஆமா, அவங்க எல்லாம் என்கிட்ட கேட்ட உங்களுக்கு வந்து ரொம்ப என்ன மறக்க முடியாத ஒரு இது, மறக்க முடியாது லைக் ரொம்ப என்ஜாய் பண்றது என்ன அப்படின்னு கேட்டேன். லொகேஷன்
அதான் நான் சொன்னேன், இப்ப ரீசெண்டா நான் வந்து ஒரு ஃபைட் சீன் பண்ணேன். அது வந்து எனக்கு ஒரு புது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ஓ நான் இது வரைக்கும் நடிச்சேன், இது ஒரு ப்ராப்பர் ஒரு ஃபைட் மாஸ்டரை வச்சு எல்லாம் இது வரைக்கும் ஷூட் பண்ணதே இல்லை ம் ஃபைட்டு. ம் ஆனா ஒரு வாட்டி எப்படி பண்ணேன், ம், ம். அது வந்து சிங்கப்பெண்ணையில எனக்கு கிடைச்ச ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. இயரிங் மறந்துட்டீங்களா? Yeah. இல்லங்க, இப்பதான் கழட்டி வச்சேன். ஆனா நிறைய பேர் சொன்னாங்க நீங்க வந்து சூர்யா மாதிரி இருக்கீங்களா, சூர்யா சார் மாதிரி. ஆமா, அது என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ம் அது என்னன்னு எங்க தெரியுமா, அம்மாவும் சொன்னாங்க. எல்லாருமே வந்து நான் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் அம்மன் சீரியல் பண்ணிட்டு இருக்கும் போதே ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறதுதான். ம் புதுசா மீட் பண்றவங்க எல்லாருமே வந்து ஒரே மாதிரிதான், என்கிட்ட வந்து உங்களை பாக்குறதுக்கு சூர்யா மாதிரி இருக்கீங்க, வேற யாராச்சும் சொல்லிருக்கீங்களா இப்படி? இது கடைசியில இருக்கு, வேற யாராச்சும் சொல்லிருக்கீங்க இப்படி? எனக்கு எனக்கு தெரியல, எனக்கு எங்க அம்மா சொன்னாங்க. எங்க அம்மா சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு. எனக்கு அது இல்லாம அவளோட அம்மாவும் சொன்னாங்க, யோகாவோட அம்மா. அப்படியா? அன்பு பார்க்க வந்து அன்னைக்கு ஒரு நாள் வீடியோ கால் பேசிட்டு இருந்தோம், நானு, யோகா, ஜெயந்தி அக்கா எல்லாரும். அப்போ வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அங்க. அப்படியா? ம். நம்ம அவங்களும் சொல்லியிருக்கு, அங்க நம்ம லொகேஷன் சொல்லியிருக்கு, ராஜா சார் கேமரா ஆ, 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 செகண்ட் ஆ. டே ஷூட்டுக்கு. ம், ஃபர்ஸ்ட் டே ம். என்கிட்ட அப்ப பேசல, செகண்ட் டே வந்துட்டு இப்படி பார்த்துட்டு கொஞ்சம் பார்த்துட்டு உங்களை பார்க்க பழைய சூர்யா மாதிரி இருக்கு. ஆமா, ஓகே, தேங்க்யூ. அன்பண்ணா உங்க ஸ்மைல் கியூட்டா இருக்கு அண்ணா. உங்க உங்க தங்கச்சி யாரு சொல்லுங்க? நீதா? அவ போயிட்ட போல அங்கே பொழந்துருவா, இல்ல வேற யாராவது சொன்னீங்க அப்படின்னா. அவங்க வந்து யாரும் அண்ணா கூப்பிடாதீங்க, ஃப்ரெண்டு, வேற என்ன வேணா கூப்பிட்டுக்கோங்க. ஓகே, நீங்க வந்து என்கிட்டயே பேசிட்டு இருக்க யாராவது காண்டாவ போறாங்க, நீங்க லைவ் பேசுங்க. லைவ்ல ஆக்சுவலா அதுதான் நான் அவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். எல்லாருமே வந்து அன்பை பத்தி ஏதாச்சும் கேளுங்க இல்ல சொல்லுங்கன்னு. அவங்க எல்லாருமே ஹாய் ஹாய் மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கு. நீங்க ரெண்டு பேர் மட்டும் தான் என்கிட்ட ரொம்ப நாள் கழிச்சு நீங்க வந்து லைவ் வரீங்கன்னா ஹாய் சொல்லுவாங்க. நிறைய பேர் அப்படியா? வந்து பவி அக்கா கேக்குறாங்க. பவியா? ம், அதான் பவி இப்பதான் வந்துட்டு போனேன் லைவ்ல. நான் பாக்கல. பவி என்ன 4 இயர்ஸ்க்கு அப்புறம் லைவ் வராமா? ஓ, நானே என்னோட செகண்ட் லைவ் என் இன்ஸ்டா ஓபன் பண்ணி என்னோட செகண்ட் லைவ் இது. நீ எப்போ ஓபன் 2019 ஏதோ தானே ஓபன் பண்ணான்னு சொன்னேன். சரி, 21. ஆமா 21. 21லயா? ஆமா, இயர்ஸ் ஆகுது இல்லையா? 21ல தான் நான் வந்து என்னோட மீடியா ஃபீல்ட் ஸ்டார்ட் பண்ணது. ஓகே, ஆமா, நான் பாத்துக்கிறேன் அப்புறம். ஐ, என்ன? இன்னொரு ஆள் வந்துச்சு. இல்ல புரியல, எங்க புரியல என்ன நடக்குறீங்க? நடக்குது? ஜெயந்தி, சரி கர்நாடகா கூப்பிட்டா? இல்ல இல்ல, நீங்க வந்து முத்துவை கூப்பிடுங்க, அப்பதான் ஜெயந்தி வருவாங்க. ஏய், என்ன? நீ ஃபர்ஸ்ட் கிளம்புடி. அவ ஐ, அவ ஜவுசு பாருங்க, கிளம்புடி. உங்க தங்கச்சி, உங்க இன்னொரு தங்கச்சி. இன்ஸ்டாவே அழிச்சிட்டா. எங்க கூட பேசவே மாட்டீங்க ப்ரோ. ப்ரோ அப்படியெல்லாம் இல்ல ப்ரோ, நீங்க கேளுங்க, நாங்க சொல்றேன், நீங்க கேளுங்க. ஹாய் தமிழ். ஹாய் சவுண்ட் சரோஜாக்கா. சரி சௌஜோ, நீ சொல்லு. எங்க எல்லாருமே கேட்டிருக்க என்னன்னா, ஆனந்தி வந்து அன்பு கூட சேருமா இல்ல மகேஷ் கூட சேருமா? சீரியல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இல்ல சரி, நீயே சொல்லு. இப்ப நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன் அவங்க கிட்ட, அது வந்து ரைட்டர் கையில தான் ஆமா. இருக்கு, பாத்துக்கோ. இப்ப நீ சொல்லு, உன்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல அது எப்படி போகும்? ஆனந்தி வந்து ஸ்டோரி படி அன்பு கூட சேருமா இல்ல மகேஷ் கூட? என்னோட நாலேஜ் படி பார்த்தா காதல் வந்து எப்பயுமே மோதல்ல தான். காயத்ரி கூட சேருவாமா? அவனா நீ? வெளில போ சொல்லுங்க அவளை. சரி, டோப்புக்குள்ள இது போகாத, சொல்லு. காதல் வந்து எப்பயுமே மோதல்ல தான் ஆரம்பிக்கும். அப்ப என்ன நடக்கும்னா, என்னோட கெஸ் படி அன்பு கூட ஏதாவது சேரும் அப்படி சொல்லி நான் நினைக்கிறேன். அப்படியா? சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு தெரியல. எனக்கு தெரியல, என்னோட கெஸ் படி நான் சொல்றேன், மேபி அன்பு கூட. அதான் நீ போடி.
அவ சண்டை போட்டுட்டு இருக்கா, அவளை கூப்பிடுங்க. அவ என்ன பண்றாங்க? அவ அவ இருக்காளா? கூப்பிடுனா நான் என்ன சொல்றேன், அவ வந்து நம்ம இன்வைட் பண்ண முடியுமா? இல்ல பண்ணலாம். இல்ல நம்ம இன்வைட் இல்ல பண்ண முடியுமா? நம்ம பண்ண முடியாது. அவ கொடுத்துருக்கா அவ இது பண்ணாதான் அக்செப்ட் பண்ண முடியும். இல்ல அவ வந்து பிஸியா இருப்பா. வந்து ஹாட் ஸ்டார்ல வெப் சீரிஸ் பண்ணிட்டு இருக்கோம். இங்க வந்து சிங்கப்பூர் சன்னு விஜய் எல்லாமே அப்படி சுத்தி சுத்தி ரொம்ப பிஸியா இருக்கும் இல்லையா? ஆல்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் அவங்க எல்லாம் வந்து அவங்களெல்லாம் பிடிக்க முடியாதுங்க. அவங்க ஒரு மெசேஜே வந்து நாங்க ஏன் நோட் பண்றோம்னா, ஐயோ இவ்வளவு பெரிய செலிபிரிட்டி எங்களுக்கு மெசேஜ் பண்றாங்க. நீங்க என்னோட ஃப்ரெண்டு மெசேஜ் அனுப்புறேன். நேத்து அவர் ஸ்டோரி ஆமா உங்க ஷோக்கு போன அந்த ஸ்டோரி போட்டது இல்லையா, இந்த பொண்ணு உங்க சீரியல்ல இருக்கா அப்படி. நான் சொன்னா ஆமா உனக்கு தெரியுமா? தெரியும், நிறைய வீடியோஸ் எல்லாம் பாத்துருக்குன்னு. கேரளால இருக்கிறாங்க. அவ்வளோ ஃபேமஸ். கேரளால இருக்கவங்க நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு, நிறைய பேர் இருக்கு. நான் வந்து சீரியல் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்க கூட நான் இருக்கேன்னு தெரிஞ்சு என் வீடியோஸ் எல்லாம் பாத்துப்பாங்க தெரியுமா? அதெல்லாம் இல்ல, நிஜமாவே குட்டீஸ் கூட பாத்துட்டு நம்ம சவுண்ட் அக்கா தானே சொல்லிட்டு தான் உன்னை ரெகக்னைஸ் பண்ணேன். அன்பு அண்ணா சூப்பரா நடிக்கிறீங்க. இருக்கிற எல்லாருக்குமே தெரியுமா சவுண்ட்? பேசிக்கலி தெரியும், பட் ஸ்டில் நான் சொல்றேன், நம்ம சவுண்டோட யூடியூப் சேனல் அதுல போய் பாருங்க. செம்ம வீடியோஸ் இருக்கு, பாருங்க. நிஜமாவே செம்ம கண்டென்ட் வீடியோஸ் இருக்கு. எல்லாம் நம்ம தெரிஞ்சவங்க தான். நம்ம தெரிஞ்சாதான் நம்மள ஃபாலோ பண்ணுவாங்க. இருக்கும் பட் ஸ்டில் எஸ்டர்டே எபிசோட் சூப்பர். என்ன போச்சு அண்ணா? இருங்க அண்ணா. இல்ல நேத்து நான் பார்த்தேன். அந்த சீன் வந்துச்சு. அந்த ஒரு 4 பசங்க ஆனந்தியை துரத்திட்டு வராங்க. நான் போய் அவங்கள க்ளோஸ் பண்ணி நிப்பாட்டிட்டு அவங்கள மிரட்டி விடுறத அது வரைக்கும் நான் பார்த்தேன். இடியாப்பம் செஞ்சு தரவா? எவ்வளோ ஆக்சுவலா அன்பனாக்கு இடியாப்பமே பிடிக்காது. அதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். அதுல ஒரு சீன், நம்ம அந்த ஜெயில் சீன் இல்லையா, ஜெயில் சீன்ல நான் அப்படி இருக்கும். என்னோட அம்மாவும் தங்கச்சியும் பார்க்க வர்ற மாதிரி இருந்துச்சு. பார்க்க வரும்போது இடியப்பம் எடுத்துட்டு வரும். நேத்துல இருந்து நீ எதுவும் சாப்பிடல அப்படின்னு எனக்கு க்ளோஸ் வச்சிருக்கு. இப்படி க்ளோஸ் இல்ல, சஜஷன் வச்சிருக்கு. அம்மாவோட சஜஷன்ல எனக்கு வச்சிருக்கு. இடியப்பம் என்னாச்சு தெரியுமா, அந்த செல்வம் நம்ம ஆர்ட் அவன் வந்து அந்த பைத்தியம் வந்து கறி எதுவுமே போடல, ஜஸ்ட் இடியப்பம் மட்டும் போட்டிருந்த. அம்மா ஆக்ஷன் சொன்னதும் அப்படியே பிசைஞ்சு வாயில போட்டுட்டே இருக்கு. அது வாயில போட்டு எனக்கு டயலாக் இருக்கு. கறி இருந்துச்சுன்னா அப்படியே முழுங்கிடலாம். இது வந்து ட்ரையா இருக்கு. வாயில வச்சு இப்படி பண்ணி முழுங்கிட்டு இருக்கு. முழுங்கி டயலாக் சொல்லணும். அப்ப டைரக்டர் மறுபடியும் நெக்ஸ்ட் இடியப்ப விட்டுங்க. அவருக்கு இது பண்ண முடியாது, அவர் இப்படி கொடுத்துட்டு இருக்கு. நைட்டு எல்லாம் பரபரப்பா போயிட்டு இருக்கு, சீக்கிரம் ஷூட் முடிக்கணும்னு. சரி நம்ம கட் சொன்னா தப்பாயிடுவேன் சொல்லிட்டு நம்மளும் எதுவும் பேசாம அது முழுங்கிட்டு இருந்து. எப்ப மூவில ஹீரோவா வருவீங்க? வெயிட்டிங். வந்துருவாங்க ப்ரோ, கண்டிப்பா. கருணாகம் எப்ப பார்த்தாலும் ஆனந்தியை திட்டிக்கிட்டே இருக்காரு, எனக்கு கோபமா வருது. கருணாகம்னாலே அதுதான். ஆக்சுவலா அவங்க ரியல் கேரக்டர் சூப்பரா இருக்கு, ரொம்ப ஜாலியா இருக்கு. அது இப்போ எங்களோட இது வருது, பொங்கல் செலிப்ரேஷன் வருது, நீங்க பாருங்க. அதுல தெரியும் கருணாக யாருன்னு ரியலாவே. செம்ம ஜோலி, செம்ம டைப் கருணாகம். செம்ம ஜோலியா இருந்துச்சு, செம்ம ஜாலியா. அவர்னால அந்த செட்டை எனக்கு வந்து செம்ம ஹாப்பி. கேமராமேன்லாம் சார் நீங்க வேற லெவல் சார், எப்படி டான்ஸ் ஆடுறீங்க. முக்கியமா வந்து சைக்கிள்ல கருணாகவும் நம்ம சவுண்டும் ஒரே ஜோலியா இருந்துச்சு. பாருங்க மறக்காம. ஆனா அவங்க பாத்தியா அந்த ஒரு ஏஜ்லயும் வந்து அப்படி என்கேஜிங்கா இருக்க. டான்ஸ் கூப்பிடவே இல்ல, பட் அவரே வந்து ஆடி அந்த ஒரு குரூப்பே வந்து ரொம்ப இதாயிடுச்சு. நமக்குலாம் வந்து மூச்சு வாங்குது, இல்லன்னா வந்து தொண்டை கட்டிக்குது, இல்லன்னா பயங்கரமா தண்ணி தவிக்குது. அவர் அவ்வளவு டான்ஸ் ஆடுறாரு, செம்மையா டான்ஸ் ஆடுறாரு, சைக்கிள் ஓட்டுனது, சிலம்பு எல்லாமே அவர் தான் பண்ணாருங்க. வந்து நீங்க
வந்து ஹாய் சொல்லுங்க. நிறைய பேர் வந்து ஹாய் கீர்த்து சொல்லுங்க ஹாய், கேக்குறாங்க. விமல் ஹாய், ப்ரோ சந்தியன் ப்ரோ ஹாய். நீங்க கியூட் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க் தேங்க்ஸ். ஹாய் ஹாய் ஹாய். உங்க அத்தை பொண்ணு எப்ப காமிப்பீங்க எபிசோட்ல? அத்தை பொண்ணு வராங்களா என்ன? தெரியல, இப்போ வரைக்கும் மொபைல்ல வந்திருக்கு, அப்பப்போ ஃபோன் பண்ணி பேசுவாங்க. அப்படியா? நீ பார்த்ததே இல்ல? துளசி பேரு. பார்த்தேன் கொஞ்சம் முன்னாடி நீதானே கிட்ட கேட்டேன், அதெல்லாம் பார்த்தேன் பார்த்தல. நல்லா இருந்துச்சு. என்ன பார்த்த? நீங்க என்ன வந்து பார்த்த? அடிக்கடி போன் பேசுறீங்க, அது பார்த்தேன். நீ அவங்க வீடியோ அத்தை கால் பொண்ணு பண்ணது என்ன பாத்தியா? வீடியோ கால் பண்ணது பாத்தியா? அன்னைக்கு நான் எனக்கு உடம்பு சரியில்லை, லீவு நினைக்கிறேன். தலைவரே. அது என் ஃப்ரெண்டு அஞ்சுதா. ஓகே ஓகே. ஹாய் ஹாய் திகா, ஹாய். ஆகாஷ் ஹாய் ப்ரோ. ஓ. கீர்த்தனா ஓகே, எல்லாரும் அன்பு அண்ணா கிட்ட பேசுங்க. நான் வந்து இடையில என்டர் பண்ணிட்டேன், சரி சாரி. சரி, நீ போய் சாப்பிடப்போ. டாடா அண்ணா. டாடா டாடா. தங்கச்சி யாரு? நீதா சவுண்டு. தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் சொல்லணும். ஓகே, டாடா. பை 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 பை. குழந்தை வேலுடே, அவன் கிளம்பிட்டாடா. ஏய் யோக், நீ இன்னும் போல, இங்கத்தான் இருக்கா? இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருப்பியா என்ன? தளபதி ஹாய், நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? ரகுப்ரியா, சிவா ப்ரோ ஹாய் ப்ரோ. ஸ்ரீ கிறிஸ்டினா ஹாய். ஆமாமா, எல்லாருமே ஸ்ட்ரெஸ் தானே. ஓகே, அப்போ லைவ் முடிச்சிடலாம். ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கு. 8:30 ஸ்டார்ட் ஆகுது. 1 hour சம்திங் 1 hour 15 minutes ஆக போகுது. அப்போ ஓகே, எல்லாருக்கும் பை பை. அண்ட் எல்லாருமே இப்போ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி கண்டினியூவா சப்போர்ட் பண்ணுங்க. எங்க எல்லாருக்குமே உங்களோட சப்போர்ட் தேவைதான் கண்டிப்பா. சீரியல் இப்போ நம்பர் 1ல போயிட்டு இருக்கிறதோட மெயின் ரீசன் நீங்க தான், நீங்க எல்லாம் பார்க்குறதுனால தான். ஸோ நீங்க பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன்ஸ் எல்லாமே, சஜஷன்ஸ் எல்லாமே சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எல்லாரும் சீரியல் என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, அப்போ கண்டிப்பா நெக்ஸ்ட் ஒரு லைவ் சீக்கிரமா நெக்ஸ்ட் ஒரு லைவ்ல பார்க்கலாம். எல்லாருக்கும் குட் நைட், பை பை.